சப்பாத்தி மாவு எப்படிங்க பிசைறது? எப்படி பசைஞ்சாலும் ஹார்டாக தான் இருக்குது. சூடாக இருக்கும்போதாவது நல்லா இருக்குது, ஓரளவுக்கு சுமாராவது இருக்குது. கொஞ்சம் ஆறிடுச்சு, சாப்பிடவே முடியாது இல்லை. இந்த வீடியோவில் நீங்கள் பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸையும் சில விஷயத்த நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் டிப்ஸை எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன். லோகோ மியூசிக் அப்புறம் பார்க்கலாம். என் அன்பு வணக்கம். இந்த சப்பாத்தி மாவு பிசைறது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லைங்க. அப்துல் கலாம் மாதிரி அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. சிம்பிள் சயின்ஸ் தான். அதை நான் என்னன்னு சொல்கிறேன், அது மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். யார் பண்ணாலும் சப்பாத்தி சாஃப்டாக பூ மாதிரி வர்றது 100% கேரண்டி. அதோட சின்ன சின்ன விஷயம் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் போதும், அதை நீங்கள் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. அந்த மாதிரி விஷயத்தையும் அடுத்து சொல்கிறேன். இது மட்டும் பண்ணாலே உங்களோட சப்பாத்தி கன்ஃபார்மாக ஒரு மாஸ்டர் ஷெஃப் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அது எப்படின்னா, அதோடக்கு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது WAP வேப் அப்படின்றத என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு எப்படின்றத சயின்ஸையும் உங்களுக்கு ஈஸியாக விளங்கிடும். வாட்டர் அப்சார்ப்ஷன் பவர் தான் இந்த வேப். ஒவ்வொரு மாவுக்கும் இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் பவர் ஒவ்வொரு பாயிண்டில் இருக்கும். மைதா மாவு, கோதுமை மாவுக்கு, இதுக்கு எல்லாமே. கோதுமை மாவுக்கு வாட்டர் அப்சார்ப்ஷன் பவர் 70%. அதாவது நீங்கள் 1 கிலோ மாவு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோதுமை மாவு, அதுக்கு 700 ml நீங்கள் தண்ணி ஊற்றணும். வீட்டில் அதுக்கான வசதியெலாம் இருக்காது. மெஷர்மெண்ட்டு பண்ணுற வேவிங் மிஷினும் இருக்காது, மெஷரிங் பண்ணுற மெஷரிங் ஜக்கும் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப ஈஸி. உங்கள் வீட்டில் இருக்க மீடியம் சைஸ் அந்த தண்ணி குடிப்போம்ல டம்ளர், அந்த மீடியம் சைஸ் டம்ளருக்கு 1 டம்ளர் நீங்கள் மாவு எடுத்திங்கன்னா 90 to 100 grams இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த 1 டம்ளர் மாவை போட்டுக்கோங்க. அதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி நீங்கள் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1/2 டம்ளருக்கு தண்ணியை முதல்ல கொஞ்சம் ஊற்றிட்டு பிசைஞ்சு பாருங்கள். தேவைட்டா அது சின்னதாக ஒரு 2-3 ட்ராப் தான் இருக்கும், அதை ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா ஒரு வேறு லெவலில் சாஃப்டான சப்பாத்தி ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடும். இது 100% ட்ரூ. அடுத்து மித்து நிறைய இருக்குன்னு. அதில் விஷயம் என்ன தெரியுமா? சப்பாத்தி புஃப்னு அப்படியே பலூன் மாதிரி வந்தால் தான் அந்த சப்பாத்தி சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. சப்பாத்தி புஃப்னு பூரி மாதிரி வராது. புல்காவும் பூரியும் உப்பி வரும், ஆனால் சப்பாத்தி உப்பி வராது. இது ரெண்டுத்துக்கான குக்கிங் ப்ராசஸ் வேறு, சப்பாத்திக்காக குக்கிங் ப்ராசஸ் வேறு. சப்பாத்தி அதில் நம்ம குக்கிங் பண்ணும்போது நீங்கள் இதை கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா சாஃப்ட் சப்பாத்தி ஃப்ரம் ஸ்க்ராட்ச் எப்படி பண்ணுறதுன்றத வீடியோவை கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் அது பண்ணி போட்டிருக்கேன். அது ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் எல்லாமே இருக்குது. இந்த டிப்பையும் சேர்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னும் தெளிவாக ரொம்ப சுலபமாக நீங்களே அந்த சப்பாத்தியை ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவீங்க. ஸோ இந்த சப்பாத்தி அது குக் பண்ணுற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வீடியோவில் போய் பாருங்கள். புல்காவும் பூரியும் பார்த்திங்கன்னா, புல்கா டைரக்ட் ஃபயரில் கான்டாக்ட் இருக்குது. ஸோ ஸ்டீம் அதில் ஈஸியாக உள்ளே போகும். ஸ்டீம் அதில் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால பூரி மாதிரி நல்லா உப்பி வருது. பூரிக்கும் இதே சயின்ஸ் தான், ஆனால் சப்பாத்திக்கு சயின்ஸ் டோட்டலாக வேறு, அதனால் அது உப்பாது. ஆனாலும் உப்புதே அப்படின்ற மாதிரி சில ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் குக் பண்ணால் கொஞ்சம் உப்புற மாதிரி அப்படி வந்துச்சுன்னா, அது நம்ம ரெடிமேட் பேக்கெட்ஸ் வாங்குகிறோம். அதில் சில கம்பெனிஸ் ஆர்டிஃபிஷியல் க்ளூட்டன் ஆட் பண்ணுறாங்க, அதனால உப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உப்புனா மட்டுமே அது சாஃப்டான சப்பாத்தின்றத கான்செப்டை, ஒரு மித்தை நீங்கள் அப்படி எடுத்து ஓரமாக போட்டுருங்க. உப்பி வர சப்பாத்திலாம் சாஃப்டான சப்பாத்தின்னு நம்ப வேண்டாம். ரெண்டாவது, இந்த விஷயத்தை சேர்க்க வேண்டாம். அது என்னென்னா, வாழைப்பழம் போட்டால் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும் அப்படின்னு வாழைப்பழத்தை சேர்ப்பாங்க. வாழைப்பழத்தை சேர்க்கறதுனால சப்பாத்தி போட்டால் அது சப்பாத்தியான ரியல் டேஸ்ட்டில் இருக்காது, அது ஒரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். பட் ரியல் சப்பாத்தியான டேஸ்ட்டும் ரியல் சாஃப்ட்னஸும் அந்த வாழைப்பழத்தின் மூலமாக வராது. அது இல்லாமல் சப்பாத்தி நிறைய பேர் ராத்திரி சாப்பிட்றதுக்கான காரணம் டயபெட்டிஸ் இருக்காங்க. அது டயபெட்டிஸ் ஃப்ரெண்ட்லி. சாதம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இது சாப்பிட்லான்னு சாப்பிட்றோம். அதுக்கு பதிலாக நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டிங்கன்னா சுகர் தான் ஷூட்டப் ஆகும். அது இல்லாமல் அது ரியல் சப்பாத்தியும் கிடையாது. அது வேணால் ஒரு வேறு விதமான டிஷ்ஷாக இருக்கலாம், அப்படி ஒரு விதமாக சாப்பிட்டு பார்க்கலான்றதுக்கு வேணால் வாழைப்பழம் போடலாமே ஒழிய சப்பாத்திக்கும் வாழைப்பழத்துக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. ஸோ நீங்கள் அதை சேர்க்கவே வேண்டாம்.
சுகர் ஆட் பண்ணுவாங்க. சுகர் ஆட் பண்ணுறது மூலமாக கலர் சீக்கிரமாக கிடைக்குமே ஒழிய அது மூலயமா சாஃப்ட்னஸ் கிடைக்குன்ற அவசியமும் இல்லை. சுகர் சப்பாத்திக்கு தேவையும் இல்லை. ஸோ சப்பாத்திக்கு சுகர் இப்போ ஆட் பண்ண வேணுன்ற அவசியமும் இல்லை. அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணுவாங்க சாஃப்டாக வரணும் அப்படின்னு. நார்மலாக எண்ணெய் ஊற்றி பண்ணும்போதே அந்த சாஃப்ட்னஸே, அந்த எண்ணெய் கொடுக்குற சாஃப்ட்னஸே போதுமானது. இந்த தயிரில் இருக்கிற ஃபேட்டு அது போட்டு வரணும் அப்படின்ற அவசியம்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த எண்ணெய் போட்டு வரதோட சாஃப்ட்னஸோடு இன்னும் நல்லா சாஃப்டாக வரணுன்னா தயிர் போட வேண்டாம். எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறீங்களோ எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் போட்டு பண்ணி பாருங்கள். அதோட சாஃப்ட்னஸ்ஸு வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றி பண்ணும்போது ஆறுனதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். ஆனால் பட்டர் போட்டு பண்ணும்போது என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் காலைல 6 மணிக்கு சுட்ட சப்பாத்தி வந்து ராத்திரி 12 மணிக்கு சாப்பிட்டா கூட அது சாஃப்டாக இருக்கும். இந்த பட்டரை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலான்னா, நம்ம ட்ராவலிங் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், சப்பாத்தி எடுத்துகிட்டு போகிறோன்னா எண்ணெய்க்கு பதிலாக இந்த பட்டரை போட்டு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட்டு ட்ரமாட்டிக்கான சேஞ்சஸ் தெரியும். நல்ல பூ மாதிரி சப்பாத்தி, அப்போ பண்ண சப்பாத்தி மாதிரியே இருக்கும். ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழித்து சாப்பிட்டாலும், இல்லை 1 டே கழித்து சாப்பிட்டாலும் அந்த சாஃப்ட்னஸை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஒன்லி பட்டர் ஆட் பண்ணால் மட்டுமே போதும். கேர்டு ஆட் பண்ணுன்ற அவசியமே இங்கே தேவைப்படாது. அடுத்து இந்த சப்பாத்தி சாஃப்டாக வரணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இருக்க இந்த பூரிக்கட்டை, இந்த ரோலிங் பின்னுன்னு சொல்லுவாங்கள்ல, இதால் வச்சு மாவை நல்லா அடின்னு அடித்து, இல்லைன்னா இந்த பக்கம் வச்சு குத்தி அப்படிலாம் பண்ணால் வந்து சப்பாத்தி மாவு சாஃப்டாக இருக்கும். அது மூலிமா சப்பாத்தி சாஃப்டாக வரும்னு நினைக்கிறாங்க. இதனால் இப்படி போட்டு அடிக்கிறதுனாலையோ இப்படி போட்டு குத்துறதுனாலையோலாம் சப்பாத்தி சாஃப்டாலாம் வராது. அது இப்போ ஹோட்டல்ஸில் பெரிய வால்யூம்ஸில் பண்ணுவாங்க. குறைஞ்ச வால்யூமே 5 கிலோ இருக்கும், இல்லைனா அதுக்கு மேலேயும் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 2-3 பேர் கையால் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணியோ இல்லை கையால் இப்படி நீட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணியோ பண்ணுவாங்க. காரணம், மாவு வந்து அந்த ஈரப்பதம், இந்த ஊற்றின தண்ணி வந்து எல்லா இடமும் சமமாக பரவணும், அந்த க்ளூட்டனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கு தான் அதுக்கு தேவையே ஒழிய வீட்டில் மேக்ஸிமம் அதிகபட்சம் போனால் 1 கிலோவில் பண்ணுவோம். இல்லை அதுவே நான் சொல்கிறது ஜாஸ்தி, அது கம்மியாக தான் நம்ம பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இல்லை 5 பேர் தான் இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது நார்மலாக நம்ம இருக்க ஜென்ரலாக ஒரு பூ மாதிரி மாவு பிசைஞ்சாலே போதும். மேக் ஷூர் அந்த ஊற்றின தண்ணியெல்லாம் அந்த மாவு ஃபுல்லாக ஒட்டி அப்சர்வ் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சின்னா அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாலே போதும். அதுக்கு நம்ம சாதாரணமான எனர்ஜி போட்டு பண்ணாலே போதுமானது. போட்டு அடித்து குத்தெல்லாம் தேவையில்லை. அதுக்குனால இது தேவையற்றது, சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்னொரு விஷயம் என்னென்னா, அது ரெஸ்டிங் டைம். நான் ஆல்ரெடி சொன்னேன், க்ளூட்டன்ற ஒரு ப்ரோட்டீன் கோதுமை மாவில் இருக்குது. அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுன்னா கண்டிப்பாக ஒரு 1/2 அன் ஹவராக ரெஸ்டிங் விடணும். ரொம்ப மினிமமாக வந்து 20 மினிட்ஸாவது இந்த ரெஸ்டிங் டைம் விடணும். விட்டால் தான் அந்த அந்த க்ளூட்டனோட ஆக்டிவேஷன் அதோட இது அந்த சப்பாத்திக்கு கிடைக்கும். ஸோ அந்த 20 மினிட்ஸ் மினிமம் டைமாவது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெஸ்டிங் கண்டிப்பாக விடணும். அடுத்து இந்த சுடு தண்ணி ஊற்றணும். கொதிக்க தண்ணி எடுத்து ஊற்றி மாவு பிசைஞ்சால் சாஃப்டாக வருன்ற ஒரு மெத்து ஒன்று இருக்குது. அதுவும் தேவையற்றது. ஆக்சுவலாக அந்த சூடாக ஊற்றுறதுல ஒரு பெனிஃபிட் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது என்னென்னா, இந்த க்ளூட்டன் ப்ராசஸ் இருக்குல்ல, 30 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வைக்க அந்த டைமை ஷார்டன் பண்ணணும். 20 மினிட்ஸ்லேயே அது ஆயிடணும், 15 மினிட்ஸ்லேயே ஆயிடணும்னா சுடுதண்ணி ஊற்றினா வரணும். ஆனால் கொதிக்க ஊற்றுறதுல அந்த மாதிரி சுடுதண்ணியில் லூக் வார்ம்னு சொல்லுவாங்க, வெதுப்பான தண்ணின்னு ஒன்று இருக்குல்ல, அது ஊற்றினாலே போதும். கொதிக்க தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. அதுவும் சப்பாத்தியை டெக்ஸ்சரை சேஞ்ச் பண்ணி ஒரு நல்லா இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம எனர்ஜியும் டைமையும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்படியே டக்குன்னு சட்டுன்னு வந்துடணும். 15 மினிட்ஸ்லேயே பண்ணுன்னா வெதுப்பான தண்ணியை மட்டும் ஊற்றி மாவு பிணைங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இது பண்ணால் மட்டுமே போதுமானது. இதுதான் நான் ஜென்ரலாக பார்க்குற மிஸ்டேக்ஸு. இதனால தான் அந்த சப்பாத்தியெல்லாம் கரெக்டாக வராமல் அந்த லைனுக்கு வராமலே இருக்குது. இதுதான் நீங்கள் சப்பாத்தி ரெசிபி பார்த்தீங்கன்னா, இந்த மாவில் நான் சப்பாத்தி போட்டு காட்டியிருப்பேன். ஆனால் இதே மாவில் நான் புல்கா பண்ணதில்லை. ஸோ நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், தேய்ச்சி புல்கா போடுறது எப்படின்றதும் நான் சொல்லி காட்டிடுறேன். சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இந்த பக்கம் ஒரு 30 செகண்ட், அந்த பக்கம் ஒரு 30 செகண்ட். உடனே இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிற நெட்டில் அப்படியே நெருப்பில் காட்டினா நல்லா உப்பி வரும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டால் சூப்பராக வந்துடும். இதில் ஒரே ஒரு டிப் என்னென்னா, நெட்டை டேரெக்டாக நெருப்பில் வச்சுட்டு சப்பாத்தி போட்டிங்கன்னா ஒட்டிக்கும், உப்பாது. ஓகே,
இப்போ புரிஞ்சிச்சா புல்கா எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சா? ஓகேவா? நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்புக்கு நோட்டிஃபை வேணுமா? எனக்கு ஹாய்ன்னு மட்டும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. வீடியோ பிடிச்சிருக்குல்ல? அப்போது லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.